Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம contemporary Indian education so இந்த சப்ஜெக்ட்ல so இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்கு. so அதுல வந்து levels of educationல நான் முன்னாடியே வந்து ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது நர்சரி எஜுகேஷன் வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். இதுல வந்து மீதி இருக்க எஜுகேஷன்ஸ் மெயினா இதுல பிரைமரி அண்ட் செகண்டரி மட்டும் பார்க்கலாம். so வந்து இது தவிர நம்ம சேனல்லே ஐ ஹேவ் ஒன் டீடைல்டு வீடியோ ஆன் திஸ் ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது. ஸோ நான் அதை முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து வேறு ஆத்தர், அந்த இது வந்து வேறு, அந்த நோட்ஸ் வந்து வேறு ஒரு புக்லேருந்து எடுத்தது. ஸோ அந்த வீடியோவையும் அது வந்து ஒரு ஃபுல் வீடியோ நீங்கள் இப்படி தனித்தனியாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த ப்ரைமரி அண்ட் த செகண்டரி எஜுகேஷன் இந்த வீடியோ. ப்ரைமரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 வயசு கம்ப்ளீட்டான குழந்தைங்கள தான் நம்ம வந்து ப்ரைமரி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ அவங்களுக்கு தர எஜுகேஷனுக்கு பேர் தான் ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்மல் ஸ்கூலிங்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ப்ராப்பராக அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிற ஒரு ஏஜ் வந்து அந்த 5 இயர்ஸில் தான். ஸோ அது வந்து ப்ரைமரி எஜுகேஷன் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவங்க ஃபுல்லாலாம் போக மாட்டாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாகவும் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக அந்த ரீடிங் ரைட்டிங்லாம் அவ்வளோ ஒன்றும் ப்ராக்டிஸ் இருக்காது, ஓரளவுக்கு சொல்லி தந்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 Rsன்னு சொல்கிறாங்க. 3 Rsனால் என்னென்ன, அந்த ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். ஸோ இது எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அந்த ப்ரைமரி லெவல் ஆஃப் எஜுகேஷனில். ஸோ பேசிக் அந்த LSRW ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எல்லாமே டெவலப் ஆகுது அந்த ப்ரைமரி எஜுகேஷன் கிடைக்கிறதுனால அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு. அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ப்ரைமரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே லிட்ரஸி, நியூமரசி, க்ரியேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது அந்த குழந்தையில. ஸோ லிட்ரஸின்னா அந்த படிக்கிறது, அப்புறம் கணக்கு போடுறது, க்ரியேட்டிவாக ஒன்று யோசிக்கிறது, அப்புறம் ஒருத்தவங்க கூட போய் கம்யூனிகேட் பண்ணுற ஸ்கில். ஸோ இது எல்லாமே டெவலப் ஆகுது இந்த ப்ரைமரி எஜுகேஷனால். அண்ட் தே என்ஜாய் லேர்னிங் திஸ் ப்ரைமரி எஜுகேஷன். அண்ட் ஒரு டிசையர் அவங்களுக்குள்ளே வருது, இதை நம்ம கண்டினியூ பண்ணணும், இன்னும் நம்ம நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைங்கள வருது. அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் இதுவும் அவங்கக்கிட்ட டெவலப் ஆகுது. லாஜிக்கல் ஜட்ஜ்மெண்ட், ஸோ லாஜிக்காக ஒன்று யோசிக்கிறது. ஸோ இது நடந்தனால இது நடந்திருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுவும் இந்த ப்ரைமரி எஜுகேஷன்னால தான். அது தவிர இந்த டிக்னிட்டி ஆஃப் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு வேலை அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு வேலை அது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த பேசிக்கான விஷயங்கள் அது இந்த ப்ரைமரி எஜுகேஷன் மூலமாக கிடைக்குது. அது தவிர சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மாரல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ் இது எல்லாமே டெவலப் ஆகுது. ஸோ இது எல்லாமே முக்கியம் இல்லையா அந்த 5 வயசு குழந்தையில. சோஷியல் ஸ்டாண்டர்ட் டெவலப் ஆகணும், மாரல் வேல்யூஸ், ரிலீஜியஸ் வேல்யூஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ப்ரைமரி எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அது தவிர ஒரு டிசிப்ளின் இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்னா, அதுக்கு வந்து நம்ம ப்ரைமரி எஜுகேஷன் கண்டிப்பாக தேவை. அதுவும் அது செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. சுயமாகவே அந்த குழந்தை டிசிப்ளினாக வளர்ந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரைமரி எஜுகேஷன் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அது தவிர ஃபிசிக்கலி ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு இந்த ப்ரைமரி எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுது. அது தவிர பாருங்கள், ஆஸ்தட்டிக் வேல்யூஸ் அண்ட் பீப்புள்ஸ் கல்ச்சரை வந்து அந்த குழந்தை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது அந்த கலைநயத்தோடு இருக்கிறது, மற்றவங்களோட கல்ச்சரை வந்து நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரிய வருது. அது தவிர என்வரான்மெண்ட்டை பற்றின புரிதல், அதை பற்றின ஒரு அவேர்னஸ், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், நம்ம சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி எஜுகேஷன் தான் சொல்லித்தருது. அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸை வந்து டெவலப் பண்ண சொல்லித்தருது. அண்ட் டெக்னாலஜி இன் நேஷ்னல் டெவலப்மெண்ட், என்வரான்மெண்ட்டை பற்றியும் இந்த நேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் அண்ட் அதை பற்றியும் நம்ம வந்து ப்ரைமரி எஜுகேஷனில் சொல்லித்தரோம் குழந்தைங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் செகண்டரி எஜுகேஷன். ஸோ செகண்டரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ப்ரைமரி முடித்த சில்ட்ரன் அடுத்து போகிறது செகண்டரி எஜுகேஷன். ஸோ ப்ரைமரி வந்து 5 வயசில் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் 5th வரைக்கும் படிப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க போகிறது வந்து செகண்டரி எஜுகேஷன். ஸோ இந்த செகண்டரி எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ முடியும், கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா 10th வந்து அந்த குழந்தை பாஸ் ஆச்சுன்னா அந்த குழந்தை செகண்டரி எஜுகேஷன் முடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த செகண்டரி எஜுகேஷன் முடித்ததுக்கப்புறம் they go to the 2-year higher secondary course, அதாவது +1 +2 படிக்கிறாங்க இல்லையா, அது இல்லை 2-year industrial trade certificate course இது படிக்கலாம், இல்லை 3-year diploma in polytechnic காலேஜில் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இந்த செகண்டரி எஜுகேஷன் முடித்ததுக்கப்புறம். ஆனால் 10th முடித்தாதான் நீங்கள் வந்து செகண்டரி எஜுகேஷன் முடித்ததா அர்த்தம். ஸோ அது ஒன்று. அது தவிர இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள் என்னென்ன, எதனால் இது வந்து முக்கியத்துவம் பெறுது இந்த செகண்டரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரின்றது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அடித்தளம் பேஸ்மெண்ட் போடுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டணும் இல்லையா, ஸோ அது பேஸ்மெண்ட் மட்டும் போட்டுட்டு பில்டிங் கட்டாமல் இருக்க முடியாது. ஸோ அது எப்படி அப்படின்னா ஒரு ப்ரைமரியோட நீங்கள் அந்த கல்வியை நிப்பாட்டுற மாதிரி அந்த குழந்தைக்கு எண்டிங் ப்ரைமரி எஜுகேஷன் அது எப்படி அப்படின்னா பேஸ்மெண்ட் வித்தவுட் பில்டிங். அது எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா, வெறும் பேஸ்மெண்ட் மட்டும் ஒரு பில்டிங்கில் இருக்குது. சாரி, அது பில்டிங்னு சொல்ல முடியாது, வெறும் பேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது, நம்ம பில்டிங் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல அப்படின்னா இட்ஸ் வேஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் ஒரு குழந்தைக்கு செகண்டரி எஜுகேஷனும். ஸோ ப்ரைமரிக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த குழந்தை செகண்டரி எஜுகேஷன் படிக்கணும். இது படிக்கிறனால என்ன டெவலப் ஆகுது அப்படின்னா அவங்களோட எபிலிட்டி, அவங்களோட ஆப்டிடியூட், ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேரக்டர் இது எல்லாமே டெவலப் ஆகுது அந்த குழந்தைங்களுக்குள்ளே. இந்த ஸ்டேஜில் மோஸ்ட்லி அவங்க ஒரு அடலசன்ஸ்க்கு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் டெவலப் பண்ணி விடணும். அதுக்கு வந்து இந்த செகண்டரி எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது தவிர இந்த செகண்டரி எஜுகேஷன் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தே பிகம் நாலேஜபிள் அண்ட் மென்டலி அலர்ட்டாக இருப்பாங்க இந்த செகண்டரி எஜுகேஷன் படிக்கிற குழந்தைங்க. அண்ட் இந்த ஒரு ப்ரைமரி டீச்சர் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி எஜுகேஷனும் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷனும் தேவை, நீங்கள் ஒரு ப்ரைமரி டீச்சராக போகணுன்னாலே. ஸோ அதனால இந்த செகண்டரி எஜுகேஷன் இந்த 10th வரைக்குமாவது நீங்கள் படிக்கணும் ஒரு டீச்சராக போகிறதுக்கே. ஸோ 10th வரைக்கும் வந்து படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இது ஒரு லிங்க் மாதிரி இருக்குது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு ப்ரைமரிக்கும் இதுக்கப்புறம் படிக்கிறது ஹையர் எஜுகேஷன். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த செகண்டரி எஜுகேஷன். அதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது இருக்குது. அண்ட் இட் இஸ் அ பேசிஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். எப்படி ப்ரைமரி எஜுகேஷன் ஒரு பேஸ்மெண்ட்டோ அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு பேஸ். அண்ட் எஃபெக்டிவ் பிஹேவியர் ஃபார் ஜாப் ஆர் ஹையர் எஜுகேஷன் இந்த செகண்டரி எஜுகேஷனில் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அவங்க கரெக்டான பிஹேவியரில் இருக்கணும் இல்லையா, ஒரு வேலைக்கு போகிறதுனாலோ ஒரு ஹையர் எஜுகேஷன் போகிறனாலோ அதை வந்து இந்த செகண்டரி எஜுகேஷன் சொல்லி தருது. அது தவிர நேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட நேஷனுக்கு எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தவிர இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷனும் வேணும். அது எல்லாமே இந்த செகண்டரி எஜுகேஷன் வந்து சொல்லித்தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவிர என்னென்ன மெயினான ஆப்ஜெக்டிவ்ஸ், நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் ப்ரைமரி எஜுகேஷன் பார்த்தோம். இதில் என்ன மெயினான ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மெயினாக வந்து இட் என்கரேஜஸ் டு கண்டினியூ த எஜுகேஷன். இந்த கல்வியை விடாமல் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் விரிவடைகிறது, இந்த நாலேஜை விரிவடைய இருக்கும். அண்ட் ஆட்டிடியூட்க்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த செகண்டரி எஜுகேஷன். அண்ட் இப்போ நேஷன் லெவலில் யோசிச்சிங்கன்னா அந்த ஒரு சிட்டிசனாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த செகண்டரி எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வி ப்ரிப்பேர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அண்ட் ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் தேவை இல்லையா, ஸோ அந்த ஸ்கில்ஸ் வொகேஷ்னல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் லாங்குவேஜ் லேர்னிங்கும் இந்த ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷனில் தான் நடக்கும். அண்ட் இம்ப்ரூவிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜென்ரல் எஜுகேஷன். ஸோ ஜிகே கொஷின்ஸ் நிறைய நம்ம வந்து தெரியணும் இல்லையா குழந்தைங்களுக்கு, ஸோ அது வந்து இந்த எஜுகேஷன் சொல்லித்தருது. அது தவிர மதர் டங், தாய்மொழி கல்வி, அப்புறம் இங்கிலீஷு, தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம், மேக்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷனு, க்ரியேட்டிவ் ஒர்க்கு ரிலேட்டட் டு ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த செகண்டரி எஜுகேஷனில் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிது. அப்படின்றதும் ஒரு ஆப்ஜெக்டிவ் தான். ஸோ அது போய் சேரணும் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த செகண்டரி எஜுகேஷன்
இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அந்த தாய்மொழி கற்றுக்கலாம். அவங்க அது என்ன வேணாலும் இருக்கலாம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், அது கூட எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷ் கற்றுக்குவாங்க, தேர்ட் லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்குவாங்க. ஸோ அது தவிர சப்சிடைஸ்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்கணும். இந்த செகண்டரி எஜுகேஷன் படிக்க சப்சிடைஸ்ட் டிரான்ஸ்போர்ட்னால் இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் பாஸ் தரது அந்த மாதிரி. அப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸ்க்கும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தே கிவ் இட் அஸ் ஃப்ரீ, எல்லா ஸ்டேட்லேயும் இல்லையா. ஸோ அதுவும் வந்து கிடைக்கிது இந்த செகண்டரி எஜுகேஷன் படிக்கிறனால. அது தவிர செப்ரேட் கேர்ள்ஸ் ஸ்கூல் அமைச்சு தரணும். ஏன்னா செகண்டரி லெவலில் தான் அந்த ட்ராப் அவுட் ஆஃப் த கேர்ள் சில்ட்ரன் நடக்குது. ஸோ அதனால அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு கேர்ள்ஸுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தோம் அப்படின்னா கேர்ள் சில்ட்ரனும் வந்து இதை கண்டினியூ பண்ணுவாங்க இந்த கல்வியை. அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக தனி கேர்ள்ஸ் ஸ்கூல் வேணும். அது தவிர பேஸ் செட்டிங் ஸ்கூல் லைக் நவோதியா ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, அது கவர்மெண்ட் ரன் ஸ்கூல். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு ஒரு பேஸை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூல் வேணும் இல்லையா. ஸோ அது தவிர ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கிறதும் நல்லது தான். பட் பேஸ் செட்டிங் ஸ்கூல்ஸ் வந்து அவசியம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஸோ அது தவிர பாருங்கள், இந்த இது வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அதோட ரிப்போர்ட்டில் சொன்ன அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும்? மெயினாக 3 அப்ஜெக்டிவ்ஸ் தான். நேஷன் லெவலில் யோசிச்சிங்கன்னா கிரியேட் சிட்டிசன்ஸ் வித் ரிக்வசிட் நாலேஜ் அண்ட் டிசிப்ளின். ஆமாம், வேணும் இல்லையா. ஒரு நாட்டுக்கும் ஒரு நல்ல குடிமகன் வேணும். அவன் நல்ல அறிவோடு இருக்கணும், நல்ல டிசிப்ளினோட பழக்க வழக்கத்தோடு இருக்கணும். ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணி தரது இந்த செகண்டரி எஜுகேஷன் தான். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனலி எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரோக்ரெசிவ் லீடர்ஸ் ஹூ கேன் dedicate themselves for the industrial advancement and economic development of our country. ஸோ அதுவும் இருக்கணும் ஒரு அப்ஜெக்டிவாக இந்த செகண்டரி எஜுகேஷனுக்கு. ஸோ ஒரு தலைமை பண்பு இருக்க ஒரு லீடர்ஸை வந்து உருவாக்கணும் இந்த செகண்டரி எஜுகேஷன். அவங்க வந்து எப்படி இருக்கணும்? அந்த லீடர்ஸ் அவங்களே டெடிகேட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும். எதுக்காக? நம்மளோட கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரியல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்காகவும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியலாகவும் நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கும் அவங்களே அர்ப்பணிச்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரோக்ரெசிவ் லீடர்ஸ் வந்து டெவலப் பண்ணி தரணும் இந்த செகண்டரி எஜுகேஷன். அது தவிர பேலன்ஸ்டு பர்சனாலிட்டிஸ் ஹேவிங் டீப் ஃபெய்த் இன் ஆர் கல்ச்சர் அண்ட் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் ஆர் லிட்ரேச்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ இது மட்டும் போதுமா? அந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி பேலன்ஸ்டு பர்சனாலிட்டியாக இருக்கணும். அவங்க வந்து டீப் ஃபெய்த்தில் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரத்து மேலே. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், பாதுகாக்கணும். அண்ட் நம்மளோட லிட்ரேச்சர், ஃபைன் ஆர்ட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ஜென்ரேஷனாக பாதுகாத்துட்டு வந்தது இல்லையா. ஸோ அதை அந்த வளரும் தலைமுறை அது அவங்களும் வந்து பாதுகாக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் அந்த செகண்டரி கல்வி முறை வந்து கண்டிப்பாக வந்து கற்றுத்தரணும். ஸோ இதுதான் மெயின் 3 அப்ஜெக்டிவ்ஸ் பை செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ரிப்போர்ட். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.